1999 என்னை பார்த்து என் சமுதாயத்தை பார்த்து இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது சமூகத்தை தீவிரவாதின்னு இந்த வார்த்தை காயப்படுத்துச்சு, அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அதே போல உங்க தலைவர் இதை விட காயப்படுத்தினார்ல, விஷுவல்ல கொண்டு வந்தாரு. உங்க எதிரில் இருக்கிறவங்க சாதாரண திருடனுங்க இல்ல, ஹர்கத்தால் டெரரிஸ்ட். என்ன பண்ணாரு? மளிகை கடை வச்சிருக்கிறவன், செல்போன் கடை வச்சிருக்கிறவன், துணி கடை வச்சிருக்கிறவன்லாம் தீவிரவாதியை காட்டினாரா இல்லையா படத்தில்? தீவிரவாதிகள் கொலை செய்யறதுக்கு முன்னாடி குரான் ஓதுறான், துவா ஓதுறான், பின்னாடி அரபி எழுத்துக்கள், கொலை செய்ய போறான் பெண்களை, அப்பாவி பெண்களை, பின்னாடி முஸ்லீம்கள்ன்றது காட்டுற மாதிரி அவங்களுடைய உடை, அவங்களுடைய பாவனை, அவங்களுடைய எல்லாவற்றையும் காட்டினாரு. கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த துப்பாக்கி படம் வந்தப்போ. அதற்கு பிறகு சமீபத்தில் வந்த பீஸ்ட், அதில் என்ன மாறினார் அவங்க தலைவர்? தீவிரவாதிகளாக காட்டினால், தீவிரவாதியாக பேசினால் எப்படி என் மனம் பொறுத்துக்கொள்ளும்? பொங்குறீங்களே, அப்போ எப்படி நாங்கள் எப்படி பொறுத்துக்கிறது? தண்ணி குடிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செய்திகளிலும் பத்திரிகைகளிலும் வரக்கூடிய தகவல்களுடைய சிந்தனைகளை செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் சட்டமன்றத்தில் பல வகையான விவாதங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் மதுரை சட்டமன்ற தொகுதியுடைய முஸ்தபா அவர்கள் இன்று பேசுகின்ற போது, ஏற்கனவே சட்டமன்ற வரலாற்றில் முஸ்லிம்களை தீவிரவாதி என்று சொன்னார் என்ற ஒரு தகவலை சொல்ல உடனே சட்டமன்றம் மிகப்பெரிய ஒரு அமளி துமளியிலே ஈடுபடக்கூடிய நிலை ஏற்பட்டுவிட்டது. அதற்கான ஆதாரங்களை எல்லாம் முஸ்தபா அவர்கள் சட்டமன்ற அவை தலைவரிடம் கூட சமர்ப்பித்தார். அது குறித்த கடுமையான அமளி துமளி ஏற்பட்ட உடனே இது குறித்து பேச வேண்டாம் என்று சொன்ன பிறகும் கூட அவர் இல்லை, ஒரு சமூகத்தை சார்ந்த எனக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது என்று சொல்கின்ற போது, அதன் தொடர்ச்சியாக திமுக சிறுபான்மை சமுதாயத்திற்கு செய்த விஷயங்களை எல்லாம் திமுகவினர் அவர்கள் சார்பாக பேசினார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக கூட இடஒதுக்கீடு நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்ததே முஸ்லீம் லீக் தான் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த 3.5% இடஒதுக்கீடை முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தந்தது நீண்ட நெடிய காலமாக இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருந்தது. இந்த 3.5% இடஒதுக்கீடு கிடைக்க காரணமாக இருந்தது தொடர்ச்சியாக முஸ்லிம் லீக் தலைவர்கள் எங்கள் தலைவரை சந்தித்து இந்த இடஒதுக்கீடு கேட்டதன் அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இது ரொம்ப ஈஸியாக கடந்து போகிற ஒரு விஷயம் கிடையாது. இடஒதுக்கீடு என்பது இலகுவாக கிடைத்ததல்ல.